ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 8ல் நேஷ்னலிசம் காந்தியன் ஃபேஸ் அப்படிங்கிற பார்ட் 3 வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஐஎன்எம் டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் 2 பார்ட் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஸோ அப்போனா அது கண்டினியூஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒன் கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. ஓகே, தென் வந்துட்டு என்னோடய போஸ்ட்ஸில், நம்ம சேனலோட போஸ்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஸோ என்னோடய டேவை நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் மோட்டிவேஷனோட. ஸோ நான் இப்போ வந்துட்டு அரவுண்ட் 1 o'clock ஆக போகுது. ஸோ நைட் 1 o'clock. ஸோ நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் அண்ட் ஹாஸ்டலில் வந்துட்டு. ஸோ ப்ளீஸ் என்னோடய எஃபர்ட்ஸுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் comment and like and share with the friends who are all studying. Okay, நெக்ஸ்ட்டு வந்து என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி தான். ஸோ 5 monthஸில் வந்துட்டு நம்ம ஜிகே டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பார்த்துட்டு வந்திங்கன்னா, இப்போது இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ டெய்லி ஒரு 10 to 20 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம், ஜிகே ரிலேட்டட் கொஷின்ஸ். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம படிக்கிறது கரெக்டு தானா அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே. அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ஸோ லைன் பை லைனாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 10th ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 to 6 கொஷின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ டூ வாட்ச் மோர் வீடியோஸ். ஸோ நிறையா வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். 10th புக் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஸோ இதோட முடிச்சிருந்தோம். ஏன் வந்துட்டு காந்தி அவர்கள் வந்துட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை கைவிட்டதாகட்டும், சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டை கையில் எடுத்ததாகட்டும், ஸோ ஸ்வராஜிஸ்ட் எல்லாமே வந்துட்டு போன வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சால்ட் சத்யாகிரகா இன் ப்ரொவின்சஸ். ஸோ இன் தமிழ்நாடு, சி ராஜாஜி led a similar salt march from திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம். ஸோ முதல்ல வீடியோ என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, காந்தி வந்து சபர்மதி ஆசிரமிலேருந்து தண்டிக்கு வந்து வந்திருப்பார். அட் த ஏஜ் ஆஃப் 61ல் 24 days வந்து அந்த பயணம் வந்துட்டு போயிருக்கும். 5th April 1930 வந்துட்டு முடிச்சிருப்பார் அந்த சன்செட். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சால்ட் லாஸ் வந்து பிரேக் பண்ணியிருப்பார். ஸோ நிறையா கையில் வந்துட்டு சால்ட்டை வச்சுட்டு சால்ட் லாஸ் எல்லாமே பிரேக் பண்ணியிருப்பார். தமிழ்நாட்டில் சி ராஜாஜி வந்துட்டு சால்ட் சத்தியாகிரகாவை கையில் எடுக்கிறாரு. ஸோ எங்கேருந்து அப்படின்னா, திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் போயிருக்காரு. சால்ட் மார்ச்சஸ் டுக் பிளேஸ் இன் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளா, ஆந்திரா அண்ட் பெங்கால். இந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவின்சஸ் கான் அப்துல் கஃபர் கான் லெட் த மூமெண்ட். ஸோ கான் அப்துல் கஃபர் கான் அப்படிங்கிறவர் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவின்சஸ் எல்லாத்தையுமே வழி நடத்துகிறாரு சால்ட் சத்தியாகிரகாவை. ஹி ஆர்கனைஸ்ட் தியா குடை கிட்மாட்கர் ஆல்சோ நோன் அஸ் த ரெட் ஷர்ட் அப்படிங்கிற இதை வந்து இவர் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஆக்ட் எப்போ நடந்துச்சு, எப்போ இது பண்ணாங்க, பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1865 கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்துட்டு 1878 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்கே ரம்பா மூமெண்ட் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். ஸோ ட்ரைபல் பீப்புளுக்காக வந்து போராடி இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு அல்லூரி சித்தராமா ராஜு அப்படிங்கிறவர் கொண்டு வந்திருப்பார். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் டீட்டெயிலில் இது மட்டும் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ ரொம்ப இதில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட், காந்தி வாஸ் அரஸ்டட் அட் மிட் நைட் அண்ட் சென்ட் டு எர்வாடா ஜெயில். ஸோ காந்தி வந்து மிட் நைட்லேயே அரெஸ்ட் பண்ணப்பட்டு எர்வாடா ஜெயிலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் காஃபர் கான் அண்ட் அதர் லீடர்ஸ் வேர் ஷிஃப்டட் அரஸ்டட். ஸோ இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சம் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் சச் அஸ் பைகாட் ஆஃப் ஃபாரின் கிளாத், பிக்கிங் ஆஃப் லிக்வர் ஷாப்ஸ், picketing of liquor shops, non-payment of taxes, breaking of forest laws, etc. இது எல்லாத்தையுமே வந்து இந்த நான் கோஆப்ரேஷன் சிவில் டிசோபியன் மூமெண்ட்ஸில் வந்து கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாலும் ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு நடந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட், விமென்
peasant, tribals, students, even children and all sections participated in the national-wide struggle. ஸோ இவங்க அரெஸ்ட் பண்ணாலுமே விமென் ஆகட்டும் ஈவன் சில்ட்ரன்ஸ் கூட வந்துட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் த பிக்கஸ்ட் மாஸ் மூமெண்ட் இந்தியா ஹேட் எவர் விட்னஸ்டு. ஸோ இந்த சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட், இந்த சால்ட் சத்தியாகிரகா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் மாஸ் மூமெண்ட் இந்தியாவில் அப்படின்னே சொல்லணும். அடுத்தது நம்ம ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். In the midst of the movement, the first round table conference was held at London in November 1930. ஸோ நவம்பர் 1930ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் லண்டனில் நடக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க காங்கிரஸ், ஏன்னா எல்லா லீடர்ஸையும் வந்து ஜெயிலில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ராம்சே மெக்டொனால்ட், த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், ப்ரப்போஸ்ட் எ ஃபெடரல் கவர்மெண்ட் வித் ப்ரொவின்ஷியல் அட்டானமி. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ப்ரொவின்ஷியல் அட்டானமி வந்துட்டு வாங்கிக்கோ. நம்ம 1935 வந்து ப்ரொவிஷனல் அட்டானமி வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் இது வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. யாரால? ராம்சே மெக்டொனால்டு அப்படிங்கிற பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரால் இது வந்து விவாதத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில். அதே மாதிரி ஃபியூடரல் கவர்மெண்ட், ஸோ நம்மளுக்கு வந்து முழு ஆட்சியும் கொடுக்குற மாதிரி வந்து ஃபியூடரல் கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. த காங்கிரஸ் க்ளோஸ்ட் வித்தவுட் எனி டெசிஷன்ஸ் ஆன் த கொஷின். த கான்ஃபரன்ஸ் வந்து எந்த முடிவும் எடுக்காமல் க்ளோஸ் ஆகிருக்கும். பட் இதெல்லாம் வந்துட்டு அந்த கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இங்கே தான் காந்தி இர்வின் பேக்ட். ஸோ அங்கே இந்த இர்வின் கிட்ட வந்து இதெல்லாம் இது பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு வந்து அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாதனால தான் சால்ட் சத்தியாகிரகா அப்படிங்கிறத கையில் எடுத்துருந்துருப்போப்பா. அதுக்காக வந்துட்டு இப்போ காந்தி இர்வின் பேக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ லார்ட் இர்வின் ஹெல்ட் talks with Gandhi, which resulted in Gandhi-Irwin Pact on March 1931. ஸோ 5th March 1931ல காந்தி-இர்வின் பேக்ட் வந்துட்டு போடுறாங்க. ஸோ யாருக்கும் இடையில நடக்குது? காந்தி அண்ட் இர்வின் ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நடக்குது. ஸோ பிரிட்டிஷ் என்ன அக்ரி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட டிமாண்ட்ஸ் என்னென்ன டிமாண்ட்ஸ்க்கெலாம் அக்ரி பண்ணாங்க அப்படின்னா, எல்லா பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸையும் விடுவிக்கிறோம், அண்ட் தென் வயலன்ஸில் இன்வால்வ் பட்ட எல்லாரையும் வந்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரிட்டர்ன் ஆஃப் கன்ஃபஸ்கேட்டட் லேண்ட் அண்ட் லெனினன்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஹூ ஹேட் ரிசைன்டு. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துமே திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு அவங்கள வந்து திரும்ப போஸ்டிங்கில் வந்து வர வைக்கிறது, லேண்ட் எல்லாமே திருப்பி கொடுக்கறது எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. It also permitted the people of coastal villages to make salt for consumption and non-violent picketing. ஸோ சால்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு சால்ட் டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு அபாலிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் காங்கிரஸ் என்ன இந்த எல்லாத்துக்குமே டிமாண்ட்கெல்லாம் இந்த லார்ட் இர்வின் வந்துட்டு ஒத்துக்கிட்டதுனால சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டை வந்துட்டு காங்கிரஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எல்லாமே வந்துட்டு அட்டன் பண்ணியிருந்திருப்பாங்க. காந்தி அட்டெண்டட். ஸோ காந்தி வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாரு. எப்போது அது பிகின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th September 1931. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் எப்போ நடக்குது? நவம்பர் 1930. அடுத்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் எப்போ நடக்குது அப்படின்னா 7th September 1931ல. காந்தி ரெஃப்யூஸ்டு டு அக்செப்ட் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ். ஸோ அங்கே காந்தி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, மைனாரிட்டிஸ்க்கு எல்லாத்தையுமே செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா இது வந்து நம்மளோட யூனிட்டியை வந்துட்டு சீர்குலைக்கிற விதமாக இருந்திருக்கும். ஸோ நம்மளோட யூனிட்டி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மைனாரிட்டிஸ்க்கு செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து காந்தி மறுப்பு தெரிவிச்சிருப்பார். as a result the second கான்ஃபரன்ஸ் ended without any result. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள்லையும் எந்த டெசிஷனும் எடுக்கல, செகண்ட் ரவுண்டு டேபிள்லையும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே சொல்லாமல் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ரினிவல் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட். ஆன் ரிட்டர்னிங் டு இந்தியா காந்தி ரிவைவ்டு த சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட். ஸோ லண்டன்லேருந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. திஸ் டைம் த கவர்மெண்ட் வாஸ் ப்ரிப்பேர்ட் டு மீட் த ரெசிஸ்டன்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு? கவர்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சு, எப்படி வந்து நம்மளை பிரிட்டிஷ் வந்து ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான கவர்மெண்ட் எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. இந்த marital law இருந்துச்சு இல்லையா, வாஸ் abolished, வாஸ் enforced and காந்தி வாஸ் arrested on 4th January 1932. ஸோ இந்த marital லாவை வச்சு காந்தியை வந்து 4th January 1932ல வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரும்பியும் மக்கள் வந்துட்டு கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க.
இந்த மீன் வயலே என்ன நடக்குது அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் வந்துடுது. ஸோ தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்டு ஃப்ரம் 17th நவம்பர் டு 24th அக்டோபர் 1932. இங்கே காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ காங்கிரஸ் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஆஸ் இட் ஹேட் ரிவைவ்டு த சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட். ஸோ சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டை கையில் எடுத்ததுனால தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காங்கிரஸ் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கம்யூனல் அவார்ட் அண்ட் பூனா பேக்ட். ஆன் 16th August 1932, Ramsay MacDonald announced the communal award. It provided separate electorates to the minorities. இங்கே காந்தி வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாரா, அதை வந்து இங்கே கம்யூனல் அவார்டு அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு மைனாரிட்டிஸ்க்கு செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ், சீக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ் அண்ட் உமன் அண்ட் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், இவங்க எல்லாருமே வந்து இன்க்ளூட் ஆயிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ராம்சே மெக்டொனால்ட் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா B.R. அம்பேத்கர் வந்து உள்ள வராரு. B.R. அம்பேத்கர், the leader of the depressed classes, strongly argued for the separate electorate. ஸோ டிப்ரெஸ் கிளாஸஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது தான் நம்ம B.R. அம்பேத்கர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அதனால இங்கே என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. as it according to him would give the political representation and power. On 20th September 1932, Gandhi went on a fast unto death against the separate electorates for the depressed classes. ஸோ காந்தி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா செப்டம்பர் 1932ல் இந்த செப்பரேட் எலக்ட்ரேட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறத ஒன்று கையில் எடுத்திருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் அண்ட் அதர் ஹெல்ட் டாக்ஸ் வித் அம்பேத்கர் அண்ட் M.C. ராஜா, த லீடர் ஆஃப் த டிப்ரெஸ் கிளாஸஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் மதன் மோகன் மாளவியாவும் அண்ட் தென் வந்துட்டு ராஜேந்திர பிரசாத் அவர்களும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்துட்டையும் வந்துட்டு பேசியிருப்பாங்க. ஆஃப்டர் இன்டென்ஸ் நெகோசியேஷன் அண்ட் அக்ரிமெண்ட் வாஸ் அரைவ்டு பிட்வீன் காந்தி அண்ட் அம்பேத்கர். ஸோ காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பூனா பேக்ட் எதுக்காக, டிப்ரெஸ் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை காந்தி வந்து மறுத்திருப்பாரு. ஸோ அதனால காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் இருக்கிற அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரேட் வாஸ் அபேண்டன்ட். Instead, the principle of joint electorate was accepted with reservation of seats for the depressed classes. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா செப்பரேட் எலக்டரேட் வந்து வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு ஜாயிண்ட் எலக்டரேட் அப்படிங்கிறது ஒன்று வச்சு டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள்ஸுக்குன்னு அதுக்குள்ளேயே தனியாக ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டேர்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் வேர் இன்க்ரீஸ்டு ஃப்ரம், ஸோ 71 இருந்திருக்கும், அதுக்கப்புறம் 148 செப்பரேட் சீட்ஸ் வந்துட்டு டிப்ரெஸ் கிளாஸ்க்கு வந்துட்டு அலோகேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் 18% ஆஃப் த சீட்ஸ் வேர் ரிசர்வ்டு. ஸோ 100%ல் 18% சீட்ஸ் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புள்ஸ்க்காகவும் ஒதுக்குனாங்க. ஸோ இந்த ரெண்டு இதுதான் வந்துட்டு இந்த பூனா பேக்டில் வந்துட்டு சைன் ஆகிருந்திருக்கு. ஸோ காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேம்பெயின் அகைன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி. காந்தி டிவோட்டட் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் டுவர்ட்ஸ் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ காந்தி என்ன பண்ணியிருப்பாரு, ஸோ இந்த மாதிரி பூனா பேக்ட் எல்லாமே சைன் ஆனதுக்கப்புறம் காந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவரோட இன்னொரு ஒரு கோல்னு பார்த்துருப்போம் இல்லையா, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு கோட்ஸாகவே பார்த்துருப்போம் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து போன பார்ட் 2 வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ என்னென்னலாம் சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆன்டி அன்டச்சபிலிட்டி ஆகட்டும், ஹிந்தி முஸ்லீம் யூனிட்டி ஆகட்டும், தென் கதரை வந்து இது பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாமே சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு அந்த அன்டச்சபிலிட்டி வந்து அபாலிஷ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து காந்தி வந்து அதை நோக்கி அவரோட கோல் வந்து இருக்க ஆரம்பிக்குது. இப்போது திஸ் என்கேஜ்மெண்ட் வித் டாக்டர் B.R. அம்பேத்கர் மேட் அ பிக் இம்பேக்ட் ஆன் ஹிஸ் ஐடியாஸ் அபவுட் த கேஸ்ட் சிஸ்டம். ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்துட்டு கேஸ்ட் சிஸ்டம் வந்துட்டு ரொம்பவே அவரை பாதிச்சிருந்திருக்கு. ஸோ ஹி ஷிஃப்டட் ஹிஸ் பேஸ் டு த சத்யாகிரகா ஆஷ்ரம் அட் வர்தா. ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா
நம்ம காந்தி வந்துட்டு அவரோட ஆசிரமம் வந்து சத்தியாகிரக ஆசிரமம் வந்து வர்தாக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஓகே, he undertook all India tour called the Harj Harchain Harchan tour. Okay, he started the Harjan Shevak Sangh. யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா? நம்ம காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. to work for the removal of discrimination. He worked to promote education, cleanliness and hygiene and give up of liquor among the depressed classes. An important part of the campaign was a temple entry movement. ஸோ எப்போ இந்த டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா 8th January 1933. இதை தான் வந்து நம்ம டெம்பிள் என்ட்ரி டேவாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ டெம்பிள் என்ட்ரி டே 8th January 1933. ஓகே, next, beginning of the socialist movement inspired by the Russian Revolution of 1917, the Communist Party of India CPI was founded at Tashkent, Uzbekistan in October 1920. ஸோ இங்கே வந்து யார் இது பண்ணியிருப்பா அப்படின்னா நம்ம எம்என் ராய், அபனி முகர்ஜி அண்ட் எம்பிடி ஆச்சாரியா வேர் சம் ஆஃப் இட்ஸ் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். இந்த சிபிடிங்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா எதில் இன்ஸ்பயர் ஆகி ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 இன்ஸ்பயர் ஆகி இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத 1920 அக்டோபரில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க உஸ்பெகிஸ்தானில். ஸோ த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் இந்தியா மேட் விகரஸ் எஃபர்ட் டு சப்ரஸ் த கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் பை foisting a series of cases in the 1920s. ஸோ இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால நிறையா கேசஸ்லாம் தூக்கி அந்த லீடர்ஸ் மேலெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இன் அ ஃபர்தர் அட்டெம்ப்ட் டு எலிமினேட் த த்ரெட் ஆஃப் கம்யூனிசம், எம்என் ராய், எஸ்ஏ டாங்கே, முசாஃபர் அகமத், எம் சிங்காரவேலர் among others were arrested and tried in the Kanpur கான்ஸ்பிரசி கேஸ் ஆஃப் 1924. ஸோ இவங்க மேலெல்லாம் இந்த கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிங்கிறத வந்து போடுறாங்க. ஸோ இந்த பார்ட்டி வந்துட்டு முன்னே எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. Okay, next, foundation of Communist Party. The Communists used it as a platform to propagate their views and to expose the true color of British rule in India. ஸோ இந்த எதுக்காக ஆரம்பித்தாங்க இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷை வந்துட்டு எப்படி இந்தியா வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப கொடுமையாக அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது ஒன்று இது பண்ணாங்க. இன் அன் அட்டெம்ப்ட் டு ஃபார்ம் எ பார்ட்டி அண்ட் ஆல் இண்டியா கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் அட் கான்பூர் இன் 1925. ஸோ 1925 கான்பூரில் ஆல் இண்டியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி நடந்திருக்கு. அங்கே வந்து சிங்காரவேலர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இட் லெட் டு த ஃபவுண்டிங் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன் இந்தியன் சாயில். ஸோ இது எங்கே ஃபார்ம் ஆயிருக்கும்? உஸ்பெகிஸ்தானில் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்தியாவில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா நம்ம சிங்காரவேலர் அப்படின்னு தான் சொல்லணும். Their efforts eventually led to the establishment of the All India Workers and Peasants Party in 1928. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். 1925 கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நடந்திருக்கும் கான்பூரில். 1928 ஆல் இண்டியா ஒர்க்கர்ஸ் அண்ட் பீசன்ஸ் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ். The youths who were disillusioned with the sudden withdrawal of the non-cooperation movement by Gandhi took to violence. ஸோ நான்-கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை காந்தி நான்-வயலன்ஸில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். ஸோ அதை சடனாக வித்ட்ரா பண்ணதுனால வந்துட்டு ஸோ நிறையா பேர் வைலன்ஸை வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்திருப்பாங்க. In 1924, Hindustan Republican Army HRA was formed in கான்பூர். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் ஆர்மி அப்படிங்கிற ஒன்று கான்பூரில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 1924. எதுக்காக? டு ஓவர் த்ரோ த கலோனியல் ரூல் பை அன் ஆர்ம்டு ரெபலியன். ஸோ வைலன்ஸை வச்சு பிரிட்டிஷ் எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 1925 ராம் பிரசாத் பிஸ்மில், Ashfaqullah Khan and others held up a train carrying government money and looted it in Kakori, a village near Lucknow. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட்டோட மணி எல்லாத்தையுமே வந்து பறித்து கக்கோரி அப்படிங்கிற லக்னோவில் இருக்கிற வில்லேஜில் வந்து கவர்மெண்ட்டோட மணி எல்லாத்தையும் அபகரிக்கிறாங்க ட்ரெயினில். ஓகேவா? they were arrested and tried in the கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ். ஸோ இங்கே ஒரு கேஸ் பார்த்துருப்போம்,
கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இது பண்ணுறதுக்கு. இங்கே ககோரி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிங்கிற ஒன்று போடுறாங்க. 4 of them were sentenced to death while the others were sentenced to imprisons. ஸோ அதில் 4 பேர் வந்து மரண தண்டனை விதிக்கிறாங்க, மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து சிறையில் வந்து போடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பகத்சிங் வராரு. ஸோ இப்போ படிக்கிற எல்லாருமே முக்கால்வாசி நம்மளோட டாபிக்ஸில் கவர் ஆகிறவங்க தான். ஸோ படிக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். ஓகே, பகத்சிங், சுக்தேவ் அண்ட் தேர் காம்ரேட்ஸ் ரெகனைஸ் த ஹச்ஆர்ஏ இன் பஞ்சாப். ஸோ பஞ்சாபில் இந்த ஹச்ஆர்ஏவை வந்து இங்கே இவங்க வந்து முன்னெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சோஷியலிஸ்ட் ஐடியாஸ் தி ரீநேம்ட் இட் ஆஸ். ஸோ சோஷியலிஸ்ட் ஐடியாஸ் எல்லாத்தையும் வச்சு இது எப்படி ரீநேம் பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் அப்படின்னு வந்து ரீநேம் பண்ணுறாங்க 1928. அங்கே தான் யார் வரா, சந்தர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர் வராரு. ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லத்தி சார்ஜ் வந்து நடத்துகிறாரு. அதில் வந்து லாலா லஜ்பத் ராய் வந்து இறந்து போயிருப்பார். ஸோ இங்கே முன்னாடியே பார்த்துருப்போம், லாலா லஜ்பத் ராய் வந்து தடியடி நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு இறந்து போயிருப்பார் அப்படின்னு சொல்லிலாம் முன்னாடி வீடியோஸில் வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ இங்கே எங்கே இறந்து போகிறாரு அப்படின்னு கேட்டால் இந்த லத்தி சார்ஜில் தான் வந்துட்டு இறந்து போகிறாரு. அது யார் தலைமையை தாங்கியிருப்பா, சந்தார்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட் பகத்சிங் அலாங் வித் டிகே டட் த்ரூ எ ஸ்மோக் பாம். ஸோ என்ன பண்ணுறாரு, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 1929 ஸ்மோக் பாம்பை தூக்கி போடுறாரு. ஸோ இவர் வந்து வைலண்ட்டான முறையில் வந்து ஃப்ரீடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சதை பாம்பு போட்டிருக்காரு. தே ஷவுட்டட் என்ன முழங்குறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ இந்த கோட்ஸ் யாரோடது, பகத்சிங் அவர்களோடது. இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் லாங் லிவ் த ப்ரொலிட்டாரியட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த 2 கோட்ஸ் வந்து பகத்சிங் வந்து சொல்லியிருப்பாரு. ஹீ அலாங் வித் ராஜ்குரு வாஸ் அரஸ்டட் அண்ட் சென்டென்ஸ்டு டு டெத். கைது பண்ணி, ராஜ்குருவோட சேர்த்து கைது பண்ணி 2 பேர்த்தையும் மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க. பகத்சிங்ஸ் டேரிங் அண்ட் கரேஜ் ஃபயர்டு த இமேஜினேஷன் ஆஃப் த யூத் அக்ராஸ் இந்தியா அண்ட் ஹி பிகேம் பாப்புலர் அக்ராஸ் இந்தியா. ஸோ அவரோட கரேஜையும் டிட்டர்மினேஷனையும் பார்த்து யூத்க்கு எல்லாமே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இன் ஏப்ரல் 1930 த சித்தகாங் ஆர்மோரி ரெய்ட் வாஸ் கேரிட் அவுட் பை சூர்யா சென். சூர்யா சென் வந்து இதை வந்து கேரி அவுட் பண்ணுறாரு. இந்த சிட்டாகாக் ஆர்மோரி ரெய்ட் அப்படிங்கிறத ஏப்ரல் 30 and his associates. They captured the armories in Chittagong and proclaimed their provincial revolutionary government. They survived for 3 years raiding government institutions. In 1933, Surya Sen was caught and hanged after a year. ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சிட்டாகாக் ஆர்மோரி ரெய்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ ஆயுதக்கிடங்கு எல்லாத்தையும் வந்துட்டு எரிக்கிறது, கைப்பற்றுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அதனால் 1933 சூர்யாசேனை வந்து பிடிச்சி தூக்கில் வந்து போட்டிருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம். ஓகே, நெக்ஸ்ட் left movement in the 1930s. By the 1930s, the Communist Party of India has gained strength in view of the economic crisis caused by worldwide Great Depression. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, 1930ஸ்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஸ்ட்ரென்தன் ஆகியிருந்தாலும் நம்மளோட நம்மளோட எக்கனாமிக் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருந்திருக்கும் டியூ டு வேர்ல்டு வார் அப்படிங்கிறதுனால. Britain transmitted the effects of depression to its colonies. The effects of depression were reflected in deadline in trade. எங்கெங்கெல்லாம் இது எதிரொலிச்சுது இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சஃபர் ஆக ஆரம்பித்தாங்க. நம்மளோட ட்ரேட் எல்லாமே ரொம்ப குறைய ஆரம்பிச்சுது. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது. கவர்மெண்டல் மெஷர்ஸ் இன்க்ளூடிங் ஃபார்பிடல் கலெக்ட் ஆஃப், ஸோ லேண்ட் ரெவன்யூ அதனால இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. Increased twofold due to the 50% fall in agricultural prices, the withdrawal of money in circulation, retreatment of staff and expenditure on developmental works. ஸோ இந்த டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ்க்கு செலவழிக்கிறது எல்லாமே குறைய ஆரம்பிச்சுது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ரொம்ப போராக தான் இருந்திருக்கும். In this context, the Communist Party, fighting for the cause of peasants and industrial workers hit by loss of income and wage reduction and the problems of unemployment, gained influence and was therefore banned in 1934.
ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகணும், பீசன்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபவுட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நிறையா பிரிட்டிஷ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது, வேஜஸ் இன்கம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது. அதனால இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்துட்டு பேன் பண்ணியிருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1934. ஓகே. The Congress, as a movement with a wide spectrum of political leaning, ranging from the extreme left to the extreme right, welded together by the goal of Swaraj, emerged as a powerful organization. ஸோ அப்போ தான் காங்கிரஸ் என்ன பண்ணுது, ஸோ இதை பேன் பண்ணது இருந்தாலுமே காங்கிரஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லேருந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் அப்படிங்கிற ஒன்று போய் ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு கோலை வந்து நோக்கி போக ஆரம்பிக்குது. In 1934 த காங்கிரஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டி யார் ஃபார்ம் பண்ணுறா, ஜெயப்பிரகாஷ் நாராயண், ஆச்சாரியா நரேந்திர தேவ் அண்டு மினோ மாசானி அப்படிங்கிறவங்க எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம காந்திஜியோட இம்பார்ட்டண்ட்டான கோட்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு ஸ்லோகன் சொல்லலாம். இது இம்பார்ட்டண்ட்டாக, ரியல் ஸ்வராஜ் வில் கம் not by acquisition of authority by a few, but the acquisition of the capacity by all to resist authority when abused. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்வராஜ் அப்படிங்கிறது, உண்மையான ஸ்வராஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்துட்டு ஒரு அத்தாரிட்டியை வந்து கெயின் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஸோ அந்த அத்தாரிட்டி இருந்தாலுமே அது நம்மளுக்கு எதிராக மாறும்போது எல்லாரும் சேர்ந்து அதுக்கு குரல் கொடுக்கறது தான் ரியலான ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி நம்ம எம்கே காந்தி வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகே. ஸோ நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஸோ நம்ம 10th புக் இன்னும் ஒரே ஒரு லெசன் மட்டும் தான் இருக்குது, அதை முடிச்சோன்னா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்துட்டு முடிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் எல்லாமே போகிறோம். மேக்ஸு இருக்க போது, நெக்ஸ்ட் தமிழ் வீடியோஸும் வரப்போகுது, சைட் பை சைட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.